முருகனுடைய பழனிமலை கோயிலுக்கு போனோம்னா இரவுல யாரும் தங்குவாங்களா? தங்க மாட்டாங்க. அர்ச்சகர்கள் இருப்பாங்க, இல்ல கோவில வேலை பார்க்கறவங்க வேணா அங்க தங்கலாம். மத்தவங்க யாரும் பழனி மலையில பக்தர்களுக்கு பழனி மலையில அனுமதி கிடையாது, தங்குறதுக்கு அனுமதி கிடையாது. பழனி மலையில ஒரே ஒரு ஊருக்காரர்களுக்கு மட்டும் தங்குறதுக்கு அனுமதி இருக்கு. எந்த ஊருக்காரங்க? பதில சொல்லு. ஆமாக்காவா? ஏனே நாடகம் முடிக்கணும்னே. முடியட்டே. இப்ப என்னால முக்காலையா? இவள நேரம் என்ன சொல்ல? இப்ப நாளே முக்காலையா? இவள நேரம் என்ன அசிங்கமா இல்ல? இப்ப நீங்க முன்னாடி கேள்வி கேட்கல, இப்ப போக போயல நீங்க ஏன் கேள்வி கேக்குறீங்க? அம்மா உனக்கு ரசிகன் பண்றமா? ஏங்க இந்த இடத்துல இருக்குனாரு. அது சரிங்க. ஏன் போட நீ யோசிக்காம பதில் சொல்லு. நான் முதல்ல கேள்வி கேட்டேன், உங்கள்ட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னு. யோசிக்காம பதில் சொல்லு. ரசிகன் பண்றதுக்கு ஐயா எனக்கு கோவம் வந்துச்சு. அப்புறமா நல்ல கரப்பா முடிச்சு தூக்கி போட மாதிரி தூக்கி போட்டு விடுவீங்க. முடிச்சிட்டு போகும்போது பிடிச்சி இழுத்துக்கிறது என்ன இழுது? இப்ப நான் போகல. நான் கேள்வி நீ பதில சொன்னாதே நான் போவேன். இது என்ன பதில்? இல்லன்னா நீ என்ன நிக்க முடியாட்டி சேர போட்டு கூட உட்கார்ந்துரு. எதுக்கு? நான் சபதம் மட்டும் உள்ள போனா தானே நீ அடுத்த ஆள வர விடுவே. ரொம்ப நேரம் காவி எடுத்தாலும் சேர போட்டு உட்கார்ந்துருவேன். ஏனே நான் மாப்பிள்ளை பேரை சொல்றதுக்கு முன்னாடியே மருத்துவர் ஆடை அணிந்து கருவி வச்சிருக்கக்கூடிய சாமி எதுன்னு நான் கேட்டு அலங்காரம் பண்ற இடம் எதுன்னு அவர் சொல்லாம போனதுனால தானே நான் புடிச்சு பாட்டேன். அப்பே நீ என்ன சொல்லிக்கணும்? நான் மாப்பிள்ளை பேரை சொல்றதுக்கு முன்னாடியே சாமி நான் கேள்வி கேட்கலையே. அப்ப இது தப்பு இல்ல. எது ஏங்க இப்ப முடிச்சிட்டீங்க. சபதம் போட்ட பிறகு நான் கேட்டுட்டேன்ற ஒரே ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக என்னைய பழி வாங்கணும்ன்ற நோக்கத்தோட நீங்க அப்படினே உன வச்சுக்கவே. அவர் எப்போ உனக்கு ரசிகர் மன்றம் சொன்னாரு அப்படினே வச்சுக்க. யோசிக்காம சொல்றாரு தானே சிவரஞ்சனி. ஒரே ஒரு கிராமம் பேரா? ஒரே ஒரு கிராமத்துக்காரங்க ஒரே ஒரு நாள் மட்டும் தங்குவாங்கண்ணே. நம்ம சேலம் பக்கத்துல எடப்பாடின்னு ஒரு ஊர் இருக்குல்ல, ஆமா, அந்த எடப்பாடிக்காரவங்க யாரு கேட்டீங்கன்னா ஸ்ரீ பர்வத ராஜகுல சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இந்த ஸ்ரீ பர்வத ராஜகுல சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஏன் தங்குறாங்கன்னு தெரியுமா? முருகனுடைய அம்மா யாரு? பார்வதி. அந்த பார்வதி பிறந்த குலம் அந்த பர்வத ராஜகுமார குலத்துல பிறந்தவங்களா. அதனால அவங்களுக்கு பார்வதி யாரு? மகமுறை. அந்த அந்த குலத்தை சேர்ந்த இமவான். அப்ப அவங்களுக்கு அந்த பர்வதராஜ குலத்தை சேர்ந்தவங்களுக்கு பார்வதி மக. அந்த பார்வதியோட மகன் முருகன் அவங்களுக்கு பேரப்பிள்ளையா. அந்த பேரப்பிள்ளை தைப்பூசத்தன்னைக்கு தாயிடமிருந்து வேள் வாங்கின அந்த வைபோகத்தன்னைக்கு முருகனுக்கு சீர் செய்கிறதுக்கு எடப்பாடியை சேர்ந்த நான் சொன்ன அந்த ஸ்ரீ பர்வத ராஜகுமார அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க வருவாங்க. ஏன்னா ஆதி காலத்தில் முருகனுடைய பழனியில் இருக்கக்கூடிய தங்கத்தேர் ஓடலையா, என்னென்னமோ வச்சு இழுத்து பார்த்தாங்கன்னா ஓடல. அப்ப இந்த பர்வத ராஜகுமார குலத்தை சேர்ந்தவங்க பார்வதி எங்க குலத்தில் பிறந்தது உண்மையா இருந்தா அந்த பார்வதியினுடைய மகனாகப்பட்ட இந்த பழனி ஆண்டவனுடைய தங்க தேர உங்க பாட்டே மாறுக நாங்க இழுக்கிறோம் வாடா பேராண்டி அப்படின்னு தேரை பிடிச்சிருந்தாங்கன்னா தேர் வந்துருச்சான். உண்மையா நடந்த கதை. அதனால அன்னைக்கு அந்த பகுதியாண்ட மன்னர் செப்பு பட்டயத்திலேயே யாருமே தங்க முடியாத பழனி மலையில தைப்பூச திருவிழாவின் போது நீங்க ஒரு நாள் மட்டும் தங்கிக்கலான்னு அன்னைக்கு எழுதி கொடுத்த செப்பு பட்டயம். அதன் மட்டும் இன்றைக்கு வரைக்கும் பழனி மலையிலே தங்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் யாரு அப்படின்னா அது சேலம் எடப்பாடியை சேர்ந்த ஸ்ரீ பர்வத ராஜகுலத்தை சேர்ந்த சமுதாயத்துக்காரங்க தான் முருகனை தங்களுடைய பேரனாக உரிமையில தங்குறாங்க. எந்த பக்கத்து போனாலும் தல புராணத்தை கொண்டாந்துறிய ஏதாவது கேட்டீங்கன்னா அப்படி அடிச்சு விட்டுருவாங்க. இந்த வாழை சூரியன் வருவதற்குள்ளாக உன்னையும் அந்த முருகப்பெருமானை மனமுடி நல்லா பேசுங்க வைங்க, அதெல்லாம் நான் தவறு சொல்லவே இல்லை. சரி, ஒன்னும் என்னை சந்திக்கணும்னா ஒன்னும் வெளில நான் சந்திச்சிடணும். நம்ம 5 மணிக்கு விட்டு அவர் என்ன பண்ணுவார்? அடுத்தவருடைய நேரத்தை எடுத்துக்கிறதுக்கு நமக்கு எந்த எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா. நான் விடிய விடிய நாடகம் நடத்துவேன் அப்படிமீங்க. நீ அடுத்த மேல 12 மணிக்கு நீங்க வெளில வரீங்க, நான் உங்களை 1:30 சந்திக்கிறேன். உங்க இஷ்டம். நீங்க இந்த வாரி சூரியன் வருவதற்குள்ளாக உன்னை முருகனை மனமுடி தரைக்காவிடு நாரதரும் இல்ல அனைவரும் பிரம்ம முடிச்சமல்ல. இனிமேல் இந்த சபதம் போட்டுட்டு போயல கேள்வி கேட்காதீங்க. இனிமே நான் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கேளுங்க. நான் முன்னாடி தான் கேட்டேன். உங்களை மாதிரி நான் போட்டு முடிச்சுட்டு போயல நான் கேள்வி கேட்கல. உனக்கு ரசிகர் மன்றம் இருக்குமா? இப்போ இந்த அண்ணனால தான் பரவாயில்ல. அந்த சொன்ன வார்த்தையை நான் காப்பாற்றுவேன்ல கடைசி வரைக்கும். அதை காப்பாற்றுறதானே முக்கியம். இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. இவ்வளவு நேரம் அவருக்கு கைது விட்டு விட்டு கடைசியில் அக்காவும். ஆனால் அருமையான மக்கள் தினந்தோறும் நாடகம் நடந்தாலும் உங்களை பார்க்கும் போதே என்ன பேசணும் அப்படின்ற ஒரு விஷயம். நல்ல மக்கள், நல்ல அருமையான நாடக ரசிகர்கள், நன்றி, பணிவான வணக்கம். ஆனால் இவரை போட்டு ஏனே பாண்டியனே ஏனே இந்த நாரதரை தவிர உங்களுக்கு வேறு நாரதர் கிடைக்கலையா? ஆமாம்.